இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்வித்துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 28,000 ரூபாய், அது இல்லாமல் அலவன்சஸுமே இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் உங்களுக்கு மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். பியூர்லி பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதாவது ஐஐடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் எல்லா வேகன்சிஸும் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமாக நான் டீச்சிங் பொசிஷன்ஸ் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் டீச்சிங்லேயே உங்களுக்கு குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குரூப் ஏ கேட்டகரி பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியன் போஸ்ட் இருக்குது. ஸோ இது மட்டும் உங்களுக்கு டெப்டேஷன் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அதே மாதிரி டெப்டி ரெஜிஸ்டர். ஸோ 3 போஸ்ட்டுமே 50 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி வாரியாகவும் டோட்டல் வேகன்சிஸும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், இந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் குரூப் பி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிடென்ட்டில் வந்து வேகன்சிஸ், அதே மாதிரி ஜூனியர் சூப்பரிடென்ட்டில் உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குரூப் சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் இருக்குது. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இங்கே இருக்குது, டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இனிஷியல் பேசிக் பேவே 19,900 இருக்கும். ஸோ அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 30,000 கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களுக்கு குரூப் பி போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு பேசிக் பேவே 44,500 அந்த லெவலில் இருக்கும். அதே மாதிரி குரூப் ஏ போஸ்ட்டுக்கெல்லாம் இனிஷியல் சேலரி 56,100 ரூபாய் பேசிக் பேவே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதாவது www.recruit.iitm.ac.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்தியா முழுக்க எல்லாருமே, இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் 500 ருபீஸ் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பெய்ட் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. பர்சனல் இன்டர்வியூ உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மே 19ஆம் தேதி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம குரூப் சி போஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதில் உங்களுக்கு 10 வேகன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் ஆர்ட்ஸு அல்லது சயின்ஸு அல்லது ஹியூமானிட்டிஸ், அதே மாதிரி காமர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்.
அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் சூப்பரிண்டென்ட்டில் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸு அல்லது சயின்ஸு அல்லது ஹியூமானிட்டிஸ் படிச்சிருக்கணும். அதோட காமர்ஸும் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 6 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிளில் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நாலேஜ்லாம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட்டில் 1 வேக்கன்சிஸ். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 இயர்ஸ் கோர்ஸ், ஃபுல் டைம் கோர்ஸ், பிடெக் வந்து பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் 3 இயர்ஸ் கோர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதோட மாஸ்டர் டிகிரி பயாலஜியோ அல்லது லைஃப் சயின்ஸோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரர் 2 வேக்கன்சிஸ். இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த டிசிப்ளினாலும் ஓகே, நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதில் 55% மார்க் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸில் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 55% மார்க் வச்சுருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி அல்லது ஆக்குபேஷனல் தெரப்பியும் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களுமே எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து டெப்டி ரெஜிஸ்டர் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி எனி டிசிப்ளின் ஆர்ட்ஸ், சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 55% மார்க் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 15 இயர்ஸ் ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைப்ரரியன் 1 வேக்கன்சிஸ். இது வந்து உங்களுக்கு டெப்டேஷன் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுமே பர்மனன்ட் போஸ்டிங் தான். ஓகேங்களா? ஸோ அந்த லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸோ, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், காமர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அல்லது டாக்குமெண்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 55% மார்க் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க அதே டிசிப்ளினில் பிஹெச்டியுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைப்ரரியனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த போர்ட்டலுக்குள்ளேயே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே ஹெல்ப் டெஸ்க் இமெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.